வணக்கம் மக்களே, வெல்கம் டு சிட்டிஸ் கார்னர். எல்லாருக்கும் பெரிய சாரி, ரொம்ப நாளைக்கு குக்கிங் வீடியோ போடாமல் நான் எஸ்கேப் ஆகிட்டே இருந்திருக்கேன். ஸோ இப்போ ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஆனியன் தொக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாத்துக்குமே சூப்பராக போகக்கூடிய ஒரு சைட் டிஷ்ஷுங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லணும். பிகாஸ் இது வந்துட்டு ரொம்ப ஈஸிலி ப்ரிப்பேரபிள். தக்காளி விலைலாம் அதிகமாக இருக்கப்போ இதை நம்ம அழகாக வச்சு ஓட்டிடலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பட் இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்றதுனால நான் இது போட்டிருக்கேன். தக்காளி, கொஞ்சம் காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, ஒரு கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்துட்டு புளி, இதெல்லாம் வந்துட்டு நம்ம ராவாகவே வந்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். இது வதக்கலாம் வேண்டாம், வதக்கி அரைக்கவே வேண்டாம். ஸோ இது அரைச்சாச்சு. நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணுங்க, திப்பியெல்லாம் இருக்கக்கூடாது, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, ஒரு கடாயில் வந்துட்டு ஒரு 100 ml ஆயில். கண்டிப்பாக இதுக்கு நிறைய எண்ணெய் இருந்தால் இது ஷெல்ஃப் லைஃப் அதிகமாக இருக்கும். நம்ம ரொம்ப நாள் ப்ரிசர்வ் பண்ணி இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு தொக்கெல்லாம் வந்துட்டு நம்ம உடனே எல்லாத்தையுமே சாப்பிட முடியாது இல்லையா, இஃப் யூ ஆர் ஈவன் அ ஸ்மால் மெம்பர்ட் ஃபேமிலி அப்படின்றப்ப. ஸோ அதனால் ஆயில் நிறைய போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்து சாப்பிட்றப்ப ஆயில் இல்லாமல் சாப்பிடுங்க. ஸோ தட் ஷுட் ஒர்க். ஸோ இப்போ நம்ம 100 ml ஆயில் ஆட் பண்ணி கடுகு போட்டிருக்கோம். கடுகு வெடியட்டும். கடுகு வெடிஞ்சப்பறம் கொஞ்சமாக வந்துட்டு வெந்தயம் போட்டிருக்கோம். வெந்தயம் எதுக்கு அப்படின்னா, கொஞ்சம் அந்த சில்னஸ் ப்ளஸ் நம்ம மிளகாலாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதனோட ஹீட் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக. அண்ட் வெந்தயம் ஆஸ் இட்ஸ் ஓன் ஃப்ளேவர். ஸோ அதுக்காக இப்போ வந்து நம்ம இதில் உளுந்த பருப்பும் கடலை பருப்பும் போடுறோம். இது ஏன் போடுறோம் அப்படின்னா, இன்கேஸ் இது நீங்கள் ரைஸ்க்கு போட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த பருப்புலாம் உங்களுக்கு வாயில் கிடைக்கிறப்ப நல்லா இருக்கும். இஃப் யூ வாண்ட் டு ஆட் கேஷ்யூ, முந்திரி பருப்பு ஆட் பண்ணணும்னாலுமே நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். பட் எனக்கு வெறும் இட்லி தோசைக்கு மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு இந்த பருப்பு மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது அவ்வளோ இட் ஒன்ட் கோ குட் வித் ஃபார் இட்லி அண்ட் தோசை அலோன். அதனால் வந்துட்டு இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக செவந்த அப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்ச பேஸ்ட் என்னென்ன இருக்கோ அந்த பேஸ்ட் எல்லாத்தையுமே போட்டுடுறோம். அந்த ஜாரை வாஷ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. நம்ம தனியாக தண்ணி ஊற்றுவோம் இப்போ இதுக்கப்புறம். ஸோ அப்போ அந்த தண்ணியை வந்துட்டு நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் இது கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஆயில் பிரிஞ்சு வரப்போ கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், அண்ட் வந்துட்டு வெறும் மிளகாய் தூள் ரெட் சில்லி பவுடர் வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், இதெல்லாம் வந்துட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. லைட் ஆரஞ்சு கலர்லேருந்து கலர் கொஞ்சம் ரெட்டிஷ் கலருக்கு மாறிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஜாரை வாஷ் பண்ண தண்ணி ப்ளஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டரை ஆட் பண்ணியிருப்போம். இது ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வேகணும். ஆயிலே வேக வைக்கலாம், பட் ஒரு மாதிரி ஃப்ரை ஆன மாதிரி ஆகிடும். அதனால் வந்துட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வெந்துருச்சுன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம புளியெல்லாம் வச்சு அரைச்சிருக்கோம், தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் புளிப்பு கூட இருக்கும். அதனால் சால்ட் பார்த்து போட்டுக்கோங்க. சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ண அப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிடுவோம். அந்த ஜார் கலர்னு தண்ணி அப்படியே இதில் ஊற்றிடுவோம். ஒரு 400 to 500 ml தண்ணி இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் இந்த டிஷ் ரெடியாக ஒரு 25 to 30 minutes ஆகும் ஸ்டவ் டைம். ஏன்னா வந்துட்டு நம்ம இது ஸ்லோ குக்கிங் தான் பண்ணணும், ஆயிலில் தான் குக் பண்ணணும். அதாவது தண்ணி சொண்டுன அப்புறமா ரொம்ப நேரம் அது ஆயிலில் குக் ஆகணும். அப்படி குக் ஆனிச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் வந்துடும். ஸோ இது வந்துட்டு இட்லி, தோசை, சப்பாத்திக்கு நல்லா போகும். கர்ட் ரைஸ்க்கு தொட்டுக்கலாம், ரசசாதம்க்கு தொட்டுக்கலாம், அண்ட் நீங்கள் ரைஸில் கூட போட்டு வெறும் சுட்டாப்பழம் வச்சு கூட சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு அழகான ஒரு குக்கிங் வீடியோ அண்ட் டிவோஷனல் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகெயின். இந்த டிஷ்ஷை மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.